கோவை பார்க் கல்வி குழுமத்தில் நெகிழ்ச்சி. 10 மாணவ மாணவிகளின் ஓராண்டு கல்விக் கட்டணம் ரத்து. ஐகானிக் மாம் விருது வழங்கி சிஇஓ அனுஷா ரவி அதிரடி உத்தரவு. கோவை பார்க் கல்வி குழுமத்தின் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஐகானிக் மாம் 2026 விருது வழங்கும் விழா கல்லூரி அரங்கத்தில் விமரிசையாக நடைபெற்றது. கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி மற்றும் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் அனுஷா ரவி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் துர்கா என்ற பெயரில் சாதனை பெண்களை கௌரவித்து வரும் நிலையில் இந்த ஆண்டு மாணவ மாணவிகளின் தாயார்களை கௌரவிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கில் இந்த விருது அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்காக மாணவ மாணவிகள் தங்கள் தாயார் குறித்து பேசிய காணொளிகள் வரவேற்கப்பட்டன. பெறப்பட்ட 752 காணொளிகளில் முதல் கட்டமாக 35 காணொளிகள் தேர்வு செய்யப்பட்டு பின்னர் சமூக வலைதள வாக்கெடுப்பு மூலம் இறுதி பட்டியலாக 10 சிறந்த காணொளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. விழாவின் சிகர நிகழ்வாக அந்த 10 சிறந்த மாணவ மாணவிகளின் தாயார்களும் மேடைக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு கிரீடம் சூட்டப்பட்டு கேடயம் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மாணவ மாணவிகள் தங்கள் தாயார் குறித்து பேசிய உணர்ச்சிபூர்வமான காணொளிகள் திரையிடப்பட்ட போது அரங்கமே நிகழ்ச்சியில் ஆழ்ந்தது. அந்த தருணத்தில் மேடையில் பேசிய டாக்டர் அனுஷா ரவி சாதனை படைத்த அந்த 10 மாணவ மாணவிகளின் ஓராண்டு கல்வி கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்வதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். இந்த எதிர்பாராத அறிவிப்பு தாய்மார்களையும் மாணவ மாணவிகளையும் ஆனந்த கண்ணீரில் நனைய வைத்தது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மேடை பேச்சாளர் சாந்தாமணி பேசுகையில் இந்த நிகழ்வு தன்னையே கண்கலங்க வைத்துவிட்டதாக குறிப்பிட்டார். மகளிர் தினத்தின் போராட்ட வரலாற்றையும் பெண்களின் சாதனைகளையும் விளக்கிய அவர் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்றும் காலம் கடந்த பின் வருந்துவதில் பயனில்லை என்றும் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். கல்வி கட்டண ரத்து மற்றும் கௌரவிப்பு நிகழ்வுகளால் இந்த மகளிர் தின கொண்டாட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்தது. வணக்கம். இன்னைக்கு இங்கே பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸில் விமென்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் விமென்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு நிறைய சாதனை பெண்மணிகள் நிறைய பேரை இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு அவார்ட் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் சிறப்பாக நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி செய்யணும். அதில் சைலண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி நிறைய தாய்மார்கள் வீட்டில் யாருடைய அங்கீகாரம் இல்லாமல் தினமும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவளை யாரும் அங்கீகாரம் பண்ணுறதில்ல. ஸோ அவங்களுக்கு இந்த பார்க் மாம் ஐகான் அப்படிங்கிற விருதை இந்த வருஷம் கொடுத்துருக்கோம். இதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, நாங்கள் சொன்ன உடனே கிட்டத்தட்ட 750 மாணவர்கள் அவருடைய அம்மாக்களை இந்த அவார்டுக்காக மாணவ மாணவிகள் அவார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து செலக்ட் பண்ணுறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிசர்விங் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 35 பேரை கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி அந்த 35 பேருக்கு இனியும் கஷ்டமாகும் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பரண்ட்டாக இன்ஸ்டாகிராமில் அவங்க போட்ட பதிவுகள், அவங்கள பற்றி ஒரு வீடியோ போட்ட சொல்லி அதில் எல்லாத்தையும் ஓட் பண்ண சொல்லி அவங்க கிடைத்த மேக்ஸிமம் ஓட்டுக்கு இந்த மாம் ஐகான் அவார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலமாக அவங்களுக்கு இந்த அன்பளிப்பெல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு வருட கல்வி கட்டணத்தையும் தள்ளுபடி செய்திருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ எங்களால் ஆன உதவி இந்த தாய்மார்கள்.